இந்த வீடியோவில் நம்ம CATIAவில் சர்க்கிள், SPline அண்டு கோனிக் இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சர்க்கிளில் வந்து நம்ம CATIAவில் நிறைய டைப் இருக்குது. அதாவது சென்டர் சர்க்கிள், 3 பாயிண்ட் சர்க்கிள், டேஞ்சன்ட் சர்க்கிள், அப்புறம் வந்துட்டு கோஆர்டினேட் சர்க்கிள், இது மாதிரி. அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க். ஸோ இங்கே இருக்கிற ஒரு 3 டைப் ஆஃப் ஆர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் SPline, அதாவது ஸ்மூத் பாலி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த SPline எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு கோனிக்கில் ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு CATIA V5 சாஃப்ட்வேரில் மெக்கானிக்கல் பார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ எப்படி ஸ்கெட்சில் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறதும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரொஃபைலில் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்க்கிள் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் தனியாக ஒரு டூல் பாராக கூட நமக்கு வச்சுக்க முடியும். இந்த சர்க்கிள் அப்படிங்கிறத தனியாக ஒரு டூல் பாராக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வரும். இந்த லைனை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது தனி சர்க்கிளாக வந்துடும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் தெரியும். இந்த லைன் அப்படியே நீங்கள் பிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் கமாண்ட் வந்து தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்கிள் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்க்கிள்ஸ் என்னவெல்லாம் இருக்குது அது எப்படிலாம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் இது வந்து சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணக்கூடிய சர்க்கிள். ஃபஸ்ட் நான் அந்த சர்க்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் சர்க்கிள் சென்டர் ஹச் அப்படின்னு கேட்குது. அதாவது ஹச் மீன்ஸ் ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டலாக இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன அப்படின்னு கேட்குது. ஒன்று நீங்கள் இங்கே வேல்யூ டைப் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். நான் இப்போ வந்து வேல்யூ டைப் பண்ணுறேன். வேல்யூ வந்து ஒரு 50 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அடுத்த எவ்வளோன்னு கேட்குது. அடுத்து நான் ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு எக்ஸில் 50, அதாவது ஹரிசாண்டலாக 50, வெர்டிக்கலாக 50 கொடுத்தாச்சு. அடுத்து டேப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆன் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. அதாவது இப்போ நம்ம ரேடியஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்து அந்த ஆர்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம ரேடியஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ரேடியஸ் மட்டும் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரேடியஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து ரேடியஸ் வேல்யூ கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்து சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த ரெட் கலரில் காட்டுது பாருங்கள், அது வந்து சென்டர் பாயிண்ட்டு. நம்ம 50,50 கொடுத்தோம். இங்கிருந்து எக்ஸில் எவ்வளோ தூரம் ஹைட்டோட வேல்யூ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இங்கே பாருங்கள், இப்போ கீழே வரும்போது வியோட வேல்யூ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி கூட நமக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இன்னும் சொல்லணும் பாருங்கள். இப்போ நான் இது மட்டும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். மறுபடியும் நான் வந்து இப்போ சர்க்கிள் கமாண்டில் போகிறேன். சர்க்கிளில் போயிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டோம். இப்போ நான் சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன். இப்போ சர்க்கிள் கிளிக் பண்ணி எனக்கு அந்த டூல் பார் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ உங்களுக்கு டூல் பார் வேணும் அப்படின்னா வியூவில் போங்க. வியூவில் போயிட்டு டூல் பார்ஸில் போயிட்டு ஸ்கெட்ச் டூல்ஸ். ஸோ இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூல் பார் வந்துடும். ஓகே, இந்த டூல் பாரில் நான் வந்து இப்போது எக்ஸ் வந்து 0 கொடுக்குறேன், வி வந்து 0 கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட மிட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து 0. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 2 டைப் வேல்யூ கொடுக்க முடியும். ஒன்று ரேடியஸ் வேல்யூ நம்ம என்டர் பண்ண கேட்குது பாருங்கள், பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் அப்படின்னு. ஒன்று இப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் வரணும். இப்போ எக்ஸில் 30 வந்துருக்குறோம், எக்ஸில் 40, எக்ஸில் 50, எக்ஸில் 60, இது மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம். இப்படியும் வேல்யூ கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒய் ஆக்சிஸில், அதாவது வி, இங்கே வந்து வின்னு சொல்கிறாங்க. வியில் நம்ம வந்துட்டு 10, 20, 30, 40 அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் HV 2 கம்பைன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு அது கிரியேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே ரேடியஸ் வேல்யூவும் கொடுக்கலாம். நான் இப்போ ரேடியஸ் 50ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்போ ரேடியஸ் 50க்கு இப்போ எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒரு சர்க்கிளில் நம்ம வந்து 3 வகையாக இன்புட் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டேரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேடியஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஹரிசாண்டல் டேரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் வேல்யூ கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக ரேடியஸ்லையும் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ராயிங் பண்ணும்போது வேறு ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு இதையே க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அடுத்த சர்க்கிள் பார்க்கலாம். அடுத்து வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ நான் 3 பாயிண்ட் சர்க்கிளை கிளிக் பண்ணதையும் நமக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நான் வந்து எக்ஸ் ஒய் 2 வேல்யூ கொடுக்கணும், அதாவது HV 2 வேல்யூ கொடுக்கணும். இப்போ எந்த வேல்யூன்னு கேட்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஹைட்டில் வந்து ஒரு 100 கொடுக்குறேன்.
வியில் வந்து நான் 0 கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு டேப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்கள் நான் எங்கே அந்த வி இங்கே இந்த பாயிண்ட் தான் அது. அதாவது இங்கே பாருங்கள் ஹச் போட்டுருக்கீங்களா, ஹச் டைரக்ஷனில் வந்து நம்ம 90 கொடுத்தோம், அண்ட் தென் வி டைரக்ஷனில் 0 கொடுத்தோம். அப்போ இந்த இடம் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன கேட்குது, செகண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய சர்க்கிள் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குது. செகண்ட் பாயிண்ட் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு 150, அதாவது ஹரிசாண்டலாக 150, வெர்டிகலாக வந்து 50 போகணும் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 110, 60 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ தேர்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி எனக்கு சர்க்கிள் வந்துருச்சு. அடுத்தது இங்கே ஒன்று பாருங்கள், சர்க்கிள் யூஸிங் கோஆர்டினேட்ஸ். ஸோ நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸ்னால் தெரியும், நீங்கள் ஆட்டோகேடில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம், போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்று, இன்னொன்று வந்து போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுப்போம். இங்கே வந்துட்டு ஹச்வின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஹச்சில் வந்து ஒரு -50, அதே மாதிரி வி வெர்டிக்கலில் வந்து ஒரு -50 கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கான ரேடியஸ் வேல்யூ 10, டிஃபால்ட்டாக 10 இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். கொடுத்தேன். இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், வெர்டிக்கலில் -50, ஹரிசாண்டலில் -50, ரேடியஸ் 10க்கு ஒரு சர்க்கிள் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதே வந்து நம்ம போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் கொடுக்க முடியும். ஸோ போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் போனோம் அப்படின்னா ஆங்கிள், நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஆங்கிள் அண்ட் தென் ரேடியஸ். இப்போ நான் வந்து ஒரு 90 டிகிரி கொடுக்குறேன், போலாரில் நம்மளுக்கு தெரியும். ரேடியஸ் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். அதே 20 சர்க்கிள் ஓகே கொடுத்தா அப்படின்னா இப்போ எனக்கு பாருங்கள் இங்கே சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரேடியஸில் அந்த சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது இது மாதிரி நம்ம போலார் சிஸ்டம் இல்லை அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சென்ட் சர்க்கிள். நம்ம ஆட்டோகேடில் பார்த்துருப்போம். டேஞ்சென்ட் சர்க்கிள், டேஞ்சென்ட் டிடிஆர் இல்லை டிடிடி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி 3 டேஞ்சென்ட் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், இது வந்து செகண்ட் சர்க்கிள், இது வந்து தேர்ட் சர்க்கிள். இந்த 3 சர்க்கிளுக்கும் கம்பைன் ஆகி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இதுதான் நம்ம வந்துட்டு இந்த டேஞ்சென்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் லைன் யூஸ் பண்ணிங்க நம்ம டேஞ்சென்ட் வரையலாம். நான் இப்போது நார்மலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அகைன் இன்னொரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்குது. இன்னொரு லைன் வந்துட்டு இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 லைனையும் டச் பண்ண மாதிரி எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னாலும் நம்ம டேஞ்சென்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைன், இந்த 3 லைனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 லைனுக்கும் டேஞ்சென்ட்டாக சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து எப்போயும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு டெலிட் ஆயிரும். அடுத்தது நம்ம வந்து 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆர்க் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம வந்து எப்படி 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஆர்க் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் கேட்குது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்க் வந்து கிரியேட் ஆகிடும். இது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் டேரெக்டாக இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் வேல்யூவாகவும் இந்த இடத்துல கொடுக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஒரு 10 கொடுக்குறேன், என்டர். அடுத்து செகண்ட் பாயிண்ட் கேட்குது. செகண்ட் பாயிண்ட் நான் வந்து இப்போ ஒரு 10 டேபு ஒரு 30 கொடுக்குறேன். அடுத்தது எண்டு பாயிண்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு, செகண்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு, எண்டு பாயிண்ட் கேட்குது. எண்டு பாயிண்ட் நான் வந்து -10 0 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்குற வேல்யூ வச்சும் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இந்த கிராஃபிக்கல் ஏரியாவில் கிளிக் பண்ணுற பாயிண்ட்டை பொறுத்தும் நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ். ஸோ நம்ம லிமிட்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் மட்டும் லிமிட்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு லிமிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட்டு எண்டு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் மாதிரியே தான்.
பட் நம்ம 3 பாயிண்ட் ஆர்க்கில் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுவோம். இது ஸ்டார்ட்டு லிமிட் கொடுத்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆர்க்கு கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது இன்னொன்று, வெறும் ஆர்க் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இங்கே பாருங்கள், ஆர்க்கோட சென்டர் கேட்குது, அதுக்கப்புறம் ரேடியஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் ஆங்கிள் கூட நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹச்சில் வந்து 50, வெர்டிக்கலில் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. இப்போது நம்ம முன்னாடி சூஸ் பண்ண பிளேஸ் யூஸ் பண்ணி இங்கே சர்க்கிள் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிருச்சு. இந்த சர்க்கிளோட ஆர்க் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா. நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கலாம். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பகுதியில் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள் எண்டு கேட்குது. ஸோ எண்டு நான் இது வரைக்கும் மூவ் பண்ணி இந்த இடத்துல எண்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்றோம், அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம டேரெக்டாக அந்த ஸ்கெட்ச் டூலில் என்டர் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டான ப்ரொஃபைல் கிடச்சிரும். ஓகே. ஸோ நீங்கள் ரியலாக ஒரு ட்ராயிங் எடுத்து ட்ரா பண்ணும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம அங்கே ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிள் பார்த்தாச்சு. சர்க்கிள் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம இந்த எஸ்பி லைன், அதாவது பாலி லைன் இல்லை ஸ்மூத் பாலி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எஸ்பி லைனில் வந்து 2 டைப் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எஸ்பி லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எஸ்பி லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபஸ்ட் இந்த எஸ்பி லைன் அப்படிங்கிறது போகலாம். அதில் போனோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்டு பாயிண்ட், ஃபோர்த்து பாயிண்ட், இது மாதிரி நம்ம வந்து லைன் க்ரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா. இது நம்ம வந்து இது மாதிரி ஸ்க்ரீன்லையும் கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்துட்டு வேல்யூஸும் கொடுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து கூட நம்ம இதையே பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக இது மாதிரி ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எஸ்பி லைனை கனெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 எஸ்பி லைனை கனெக்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு ஓப்பனில் இருக்குது. இந்த எஸ்பி லைனையும் இந்த எஸ்பி லைனும் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கனெக்டில் ஒரு கர்வ் க்ரியேட் ஆகி அப்படியே கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து எஸ்பி லைனில் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சர்க்கிள் பார்த்தோம். எஸ்பி லைன் அதாவது ஸ்மூத் பாலி லைன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்பி லைன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம எஸ்பி லைனும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம ஒன்று பார்க்காம இருக்கோம். ஸோ வந்து அந்த கோனிக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கோனிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, எலிப்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த எலிப்ஸ் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோனிக் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோனிக் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் இருக்கும். எலிப்ஸ்குள்ளே தான் வந்து கோனிக் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கோனிக்கோட ஃபஸ்ட்டு டூலே வந்து எலிப்ஸ் தான். ஸோ எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எலிப்ஸில் நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ் வேல்யூ, மைனர் ஆக்சிஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எலிப்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ எலிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறையா இடத்துல எலிப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு எலிப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்போ போல நம்ம ஆட்டோகேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஆட்டோகேல எப்படி எலிப்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் வேல்யூ, மைனர் ஆக்சிஸ் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட், எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நான் கிளிக் பண்ணுறது வந்து மேஜர் ஆக்சிஸ் வேல்யூ, அடுத்து நான் கிளிக் பண்ணக்கூடியது மைனர் ஆக்சிஸ் வேல்யூ. ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு எலிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்த்தோம் பேராபோலா பை ஃபோக்கஸ். ஸோ எந்த டேரக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு டார்ச் லைட்டில் நம்ம லைட் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் அடிப்போம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி எந்த டேரக்ஷனை நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து பேராபோலா க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேராபோலாவை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணது எனக்கு வந்து எக்ஸ் அண்டு ஒய், அதாவது ஹச் அண்ட் வி கேட்குது. நான் வந்து ஹச் அண்ட் வி இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த டேரக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து மேலே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து அந்த கிளிக் பண்ண பாயிண்ட்டுக்கு கீழே கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எந்த டேரக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த டேரக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் க்ரியேட் ஆகிரும். அடுத்தது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த ஆர்க் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆர்க் பாதியில் நிறுத்திடுறோமா இல்லை வந்து ஃபுல் பண்ணுறோமா, எவ்வளோ ஆங்கிள் வேணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இதிலிருந்து இது வரைக்கும் இந்த பேராபோலா வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ இங்கே எந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம டிராயிங் வரையும் போது இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம பேராபோலா க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபர்போலா. இதுவும் வந்துட்டு நம்ம எந்த டேரெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த டேரெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், எந்த டைரக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த டைரக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இது வந்து கிரியேட் ஆகிடும். இங்கிருந்து நான் இது வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு இது மாதிரி கர்வ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோனிக். ஸோ கோனிக் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த கோனிக் அப்படிங்கிற டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கோனிக் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அடுத்தது இங்கே இன்னொரு லைன், அதுக்கு வெர்டிக்கலாவோ இல்லை வந்து நீங்கள் என்ன ஆங்கிளில் நம்மளுக்கு கோனிக் வேணுமோ அந்த ஆங்கிளில் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஆங்கிளில் ட்ரா பண்ணதையும் உங்களுக்கு பாருங்கள் கோனிக் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த லைனோட ஸ்டார்டிங்கு எண்டிங்கு அந்த கர்வ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து கோனிக் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சர்க்கிள், எஸ்பி லைன், இந்த கோனிக், எலிப்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு எக்ஸசைஸாக அதை ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.